கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே நாம் பெறுவோம் என்று அறிந்திருக்க நம்முடைய தேவன் கொடுக்க திட்டமிட்டிருக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த முதல் அனுபவம், நீ எனக்கு தந்தி என்ற சாட்சி உடையவர்களாக இருக்க தேவன் உதவி செய்தார். ஆமென். இரண்டாவது ஒரு அனுபவத்தை தந்தார். இந்த ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறுவோம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மூன்றாவது ஒரு அனுபவத்தை பார்த்தோம். இந்த தேவன் ஒரு தெய்வீக நோக்கமுடையதான தேவன். அவரிடத்திலிருந்து நாம் பெறும்போது அவருடைய திவ்ய நோக்கத்தில் உள்ளவைகளை பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை செயலுக்கு விளைவை பெறுகிறார்கள். வரத்தை பெறுகிறார்கள். இன்னும் சொல்ல போன பலனை பெறுகிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிற விதங்களை கடந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். நமக்கு மேன்மையை கொடுப்பது யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என்பதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக் கொள்வீர்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு ஒரு தெளிவான அறிவை அவர் கொடுக்க விரும்பினார். நீங்கள் யாரிடத்திலே கேட்பதினாலோ அல்லது யாரிடத்திலே போயாவது கெஞ்சுவதினாலோ அல்லது இன்னொருவர் உங்களுக்காக ஜெபித்ததினாலோ எவராலும் வருவது இல்லை, கர்த்தராலே நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்துகிற வந்திருக்கிற தேவ சபையே, தேவ ஜனமே, ஒரு போதகரிடமிருந்து அல்ல, கர்த்தராலே பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்க நாம் எதை உதவி செய்வாராக? கர்த்தராலே பெற்றுக் கொள்கிற பலன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டவராலே நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தராலே பெற்றுக் கொள்கிற பலனை குறித்து தெளிவாய் உறுதியாய் அறிந்திருந்தால் நாம் எதிர்பார்க்கவும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவரும் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தரால் மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வேறு யாராலும் அது கிடைக்காது, வேறு யாராலும் அதை கொடுக்கவும் முடியாது. நீங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ரட்சிக்கப்பட வேறு ஒருவராலும் முடியாது. இது முழு உலகத்திற்கும் எந்த காலத்திற்கும் உரிய மாறாத ஒன்று. அவரால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வர வேண்டுமானால் அது இயேசுவால் மட்டுமே முடியும், வேறு யாராலும் முடியாது. கர்த்தர் இதை எவருக்காகவும் மாற்றுவது கிடையாது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு என்பது அவரால் மட்டும்தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கிடைக்கும். இந்த ரட்சிப்பை குறித்து ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், இந்த ரட்சிப்பு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அவருடைய கிருபை மன்னிப்பை பெற வரும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இயேசுவினிடத்தில் நாம் செய்த பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். நாம் உண்மையாக மனம் உடைந்து நாம் செய்த தவறுகளை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் வந்து பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறது பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது நமக்கு கிடைக்கும் பலன். இதை இயேசுவால் அன்றி வேற யாராலும் கொடுக்க முடியாது. வேற யாராலும் பரிசுத்த பாதையில கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த பலனை பெற்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்து நம்முடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்த பொழுது பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையிலே கொண்டு வந்து அந்த பலனை நீர் எனக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கிடைத்ததை கடைசி வரை பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நாம் பெற்ற ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதிலே 3 சுருக்கமாக சொல்லி அவராலே நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நீதிமொழிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ முதல் குறிப்பு, ஜெயம் அவரால் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு, வெற்றி உங்களுக்கு, ஜெயம் கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடிய ஒன்று வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய மனதிலே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்க வேண்டும். பகல சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ள ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, எனக்கு வெற்றி, எனக்கு ஜெயம் கர்த்தரால மட்டும்தான் வரும். அல்லேலூயா. என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய அறிவினாலோ, என்னுடைய திறமையினாலோ, என்னுடைய முயற்சியினாலோ, அல்லது எனக்கு பின்புலமாய் இருக்கும் சக்திகளினாலோ அல்ல, எனது வெற்றி தேவனாலே மட்டும்தான். அல்லேலூயா. 430 ஆண்டு கதறுகளுக்கு பின்பு தேவன் அவர்களை விடுதலையாக்கி பார்வோனுடைய சேனையை தோற்கடித்து ஆண்டவர் மறுகரைக்கு இஸ்ரவேலை கொண்டு வந்த போது, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனமும் 21வது வசனத்தையும் வாசி. யாத்ராகமம் 15. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். கர்த்தரை துதிச்சு பாடுகிறாங்க. எப்படி பாடுறாங்க? அந்த அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்களேன். இருக்கா? 15 அதிகாரத்துல தான் இருக்கும். மேல பாருங்க, ரைட் சைடுல இருக்கும் நினைக்கிறேன். வாசிங்க. 21 வாசிங்க.
மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மோசே எப்படி பாடினார்? மிரியாமும் சகோதரிகளும் அப்படியே பாடுகிறார்கள். நமக்கு வெற்றி கர்த்தரால் தான் வரும். ஆமென். அனைத்து முயற்சிகளும், நாம் எடுத்த முயற்சிகளுக்கு பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால் தான் உங்களுக்கு வெற்றி வரும் என்பதை நினைத்து ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக இந்த காலை வேளையிலே உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா. 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே மட்டுமே நமக்கு வரக்கூடியது. அவர் சொல்ற சங்கீதக்காரன், நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். நான் நம்பி இருக்கிறது என் ஆவிக்குரிய வாழ்விலே, என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் வெகு நாளாய் என்னுடைய ஜெபத்திலே, என்னுடைய ஏக்கத்திலே, என்னுடைய உபவாசத்திலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, நான் நம்பி இருக்கிறது வேறு யாராலும் வராது, உம்மாலே தான் வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்தது. சங்கீதம் 18:2 வாசிங்க. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும். நல்ல என் உயர்ந்த அடைக்கலமாக. முதலாவது ஜெயம் கர்த்தரால தான் வரும். இரண்டாவது, அவராலே தான் நான் நம்புகிறது என்ன பண்ணும்? வரும். இங்க சொல்றாரு 18ஆம் சங்கீதத்துல, ஆண்டவருக்கு தாவீது கொடுக்கிற பெயர்களிலே ஒன்று நான் நம்பி இருக்கிற துருகம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் நம்பி இருக்கிற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார், அவராலே தான் அது வரும். மூன்றாவது கொலோசையர் 3:23 வாசி. கொலோசையர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. மூணாவது, ஆண்டவரால் நமக்கு வரக்கூடிய பலன். அங்க சொல்லுகிறது, இவராலே நமக்கு பலன் வரும் என்று அறிந்து கொள்ள நமக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தராலே நமக்கு கிடைக்கிற 3 வகையான பலன்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கிருபை தருவாராக. நன்றாக அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிள்ளைகளுக்கு வருகிறது, அவருடைய பிள்ளைகளுக்காகவே வருகிறது. அந்த 3ம் இந்த நாளிலே சரியாய் அறிந்து கொள்ள, சரியாய் அதை நாம் புரிந்து கொள்ள, அந்த கட்டத்திலே, அந்த சூழ்நிலையிலே அதை எதிர்பார்க்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கர்த்தரை சேவிக்கிறதினாலே நமக்கு வரக்கூடிய காரியம் 109வது சங்கீதம் 20வது வசனம். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்காகவும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவரால் நமக்கு வரக்கூடிய பலன்களிலே முதலாவது பலன் யாருக்காக என்றால் நமக்காக. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரால் வருகிற பலன் முதலாவது கொடுப்பது நமக்காக. இந்த பலனுக்கு பெயர் என்ன தெரியுமா? வேத வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு கர்த்தரால் வரும் பலன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரை சேவிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வாழ்வுக்கு எதிராக, வாழ்வுக்கு விரோதமாக சத்துரு என்ன பண்ணுகிறான்? பலரை ஏவி விட்டு அவர்களுக்கு இன்னல் செய்யும் பொழுது, அவர்களுக்கு இடையூறு செய்யும் பொழுது,
தீமையாய் அவர்களை குறித்து பேசி மனதை வேதனை அடைய செய்ய, வாழ்க்கையிலே முன்னேற தடையை ஏற்படுத்த, பிரச்சனைக்கு உரியவர்களாக சிலரை அவன் ஏவி விட்டு செயல்படும் போது கர்த்தருடைய பிள்ளை அதை குறித்து ஒன்றும் செய்ய வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு சிலரை ஏவி உங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்து வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இடையூறுகளை கொண்டு வந்தா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், அமைதியா இருங்க. அல்லேலூயா. இதான பாஷை எனக்கு ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்க சொன்னாதானே இருக்க மாட்டோம், வேற என்ன சொன்னாலும் செய்வோம். சும்மா இருக்க சொன்னாதானே என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய பிள்ளையா, என்ன சேவிக்கிற பிள்ளையா இருந்தா இடையூறு, என் பிள்ளைக்கு இடையூறு வரும், இடையூறு செய்கிற ஆட்களை எழுப்புவான். ஆனா நீ ஒண்ணும் செய்யாத. அப்படிப்பட்டவர்களுக்கு யார் உனக்கு விரோதமா எழுப்பி விட்டு செய்யறான் பாரு, அவனுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆமென். என்ன பாஸ்டர் எனக்கு பலன், நீங்க இப்ப எனக்கு விரோதமா வர்றவங்களுக்கு பலன் ஆண்டவர் தருகிறார்னு சொல்லுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இது கர்த்தருடைய பிள்ளைக்காக உங்களுக்கு விரோதமா எழுப்புறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். இந்த பிரதிபலனுக்கு வார்த்தையை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவனைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து கேட்டழிந்து அநீதத்தின் பலனுக்கு பெயர் என்ன தெரியுமா? அநீதத்தின். இது கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைக்கு யாரை எழுப்பி விட்டு சத்துரு கிரியை செய்யறானோ அந்த ஆட்களுக்கு கர்த்தர் என்ன பலனை கொடுக்கிறாரு? அநீதத்தின் பலனை. 91 சங்கீதம் 8வது வசனத்தை வாசி. சங்கீதம் 91:8. இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 91:8. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை 8வது சங்கீதத்துல 8ல தாவீது ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக வேண்டும் என்று இடைஞ்சல் செய்து நெருக்கத்தை உண்டாக்கி தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் அவர்களிலே நிறைவேறாமல் தடை செய்வதற்கு, அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு, கவனத்தை சிதற பண்ணுவதற்கு இடைவிடாமல் செயல்படுகிற சக்தி யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்க இருக்கிறார். அது என்ன பலன் தெரியுமா? வேதனையின் பலன், அழிவுக்கு உரிய பலன். அந்த பலனுக்கு பெயர் துன்மார்க்கருக்கு வரும் பலன். யார் நிமித்தம்? கர்த்தருடைய பிள்ளையின் நிமித்தம். உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். இதை ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணம், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையினுடைய ஜெபத்திற்கும், அவர்கள் படுகிற வேதனைகளுக்கும், அவர்கள் படுகிற நெருக்கங்களுக்கும் பதில் கொடுக்கும்படியாக என் தேவன் அதை கொடுக்கிறார். கரங்கட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நல்ல மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 6வது வசனம். அவர் உங்களுக்கு பலன் அளித்து, அவர் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். இந்த உலகம் முழுவதையும் தவறான பாதையிலே நடத்தி கொண்டிருந்த பெரிய சக்தி இருந்தது. அந்த சக்தியை ஆண்டவர் பாபிலோன் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த பாபிலோன்
தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த சக்திக்கு ஆண்டவர் ஒரு நாள் பலன் அளிப்பார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவளுக்கு பலன் அளியுங்கள், அவள் கிரியைகளுக்கு இரட்டிப்பான பலனை அழியுங்கள் என்று சொல்லி உலகத்திலே இன்னும் சொல்ல போனா மெய்யான கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அனைத்து வல்லமைகளுக்கும் என் தேவன் ஒரு நாளிலே பலன் கொடுக்க இருக்கிறார். அது அவர் ஆக்கினை தீர்ப்பின் பலன், அது அவருடைய நியாய தீர்ப்பின் பலன். அதற்கு பின்பு தலையே எடுக்க விடாமல் கர்த்தர் நிரந்தரமாக இல்லாமல் ஆக்குகிற செயல். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இதை ஆண்டவர் அவருடைய சபைக்காக செய்கிறார், அவருடைய ஜனத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், செய்கிறார். தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கும் பலன் இது அவராலே வரும். அல்லேலூயா. நாகும் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர். உக்கிர கோபம் உள்ளவர். உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் ஆண்டவர் அன்புள்ளவரா பார்க்கலாம், ஆனா இங்க வசனம் சொல்லுது அவர் யாரா, உக்கிர கோபம் உள்ளவர், தமது பிள்ளைகளுக்காக. கடைசி பகுதி அந்த வசனத்துல வாசிங்க, கடைசி பகுதி. அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கோபத்தை வைத்து வைக்கிறவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் அதை வாக்கு பண்ணினார். இந்த வார்த்தை ஒரு நாள் நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார். சத்துருக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிற நிலை அல்ல, பலன் கொடுக்கிறது சத்துருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு நிலை அல்ல, அவர்களுக்கு வேதனையும் அழிவையும் தருகிற ஒரு நிலை தான் கர்த்தர் கொடுக்கிற பலன். நீர் அதற்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறீர், அது நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது அவராலே கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாரையும் பழி வாங்காதிருங்கள், பழி வாங்குதல் எனக்குரியது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யாரையும் பழி வாங்காதீங்க, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஏன்னா கோபத்தை உக்கிரத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. உங்கள் நிமித்தம் உங்களுக்கு எதிராளியா செயல்படுகிறானே அவனுக்கு பலனை கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதை நாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பழி வாங்கல, நான் அதை நான் பார்த்து கொடுக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது. உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிற யாரேனும் இருந்தால் உங்கள் மனதில் அவர்களை குறித்த கசப்போ அவர்களை குறித்த வெறுப்போ இருந்தால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் அகற்றி போடுகிறேன், அந்த வெறுப்பை நான் அகற்றி போடுகிறேன், கசப்பை அகற்றி போடுகிறேன், நீ பார்த்துக் கொள்ளுவீராக. அல்லேலூயா என்று விட்டு விடுங்கள். ஒரு நாள் நிச்சயம் வரும், அன்று அவர்களுக்கு தீர்ப்பு என்கிற பலனை கர்த்தர் உங்கள் நிமித்தம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவராலே ஆண்டவரத்தில் நாம் பெறுகிற பலன், முதலாவது பலன் நமக்காக, நமக்கு எதிரடையாய் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப, ஆண்டவருக்குள்ளே வளர முடியாதபடி நம்முடைய சிந்தையை திசை திருப்புகிற, நம்முடைய வாழ்க்கையிலே உயர முடியாமல் தடுக்கிற சத்துருவுக்கு நம் நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிற பலன். இரண்டாவது பலன், ஆண்டவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது பலன், மார்க்கு 10வது அதிகாரம் 29வது வசனம். மார்க்கு 10வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது வீடுகளையாவது விட்டவன்
எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது இம்மையிலே நமக்கு கொடுக்கிற பலன். அல்லேலூயா. நமக்காக நமக்கு எதிரா இருக்கிறவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறாரு. இங்க இரண்டாவது இம்மையிலேயே அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. நாமளும் கேட்போம் இந்த கேள்வியை. என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களை நம்பி வந்தோமே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லது உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே. மார்க்கு 10:30 வாசிங்க. மார்க்கு 10:30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலே அடைவான். இரண்டாவது, இங்கே கர்த்தராலே நாம் பெற்றுக்கொள்கிறது இம்மையிலே நமக்கு கிடைக்கும். இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே, தேவ சித்தத்தை செய்வதற்காக அர்ப்பணத்தோடு இருக்கும் இந்த வாழ்நாள் காலத்திலே, இம்மையிலே கர்த்தரிடத்திலே சில பலனை நாம் பெற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்க கர்த்தர் நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இந்த பலன் எல்லாம் எதற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரை சேவிக்கிறதினாலே வருகிற பலன். பக்கத்துல சொல்லுங்க, இந்த பலன் எல்லாம் ஏன் ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னால், அவரை சேவிக்கிறதினாலே, அவரை பின்பற்றுகிறதினாலே, அவரை சொந்தமாய் கொண்டிருப்பதினாலே, அவரை ஆராதிப்பதினாலே நமக்கு வருகிற பலன். துன்மார்க்கரை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது ஏன்? அவர் பிள்ளைகள் அவரை சேவிப்பதினாலே துன்மார்க்கருக்கு கர்த்தர் பலன் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அப்படி கொடுத்த சில காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து, இது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து காண்பித்தார் என்கிற சாட்சி உடையவர்களாய் இருக்க, அதற்காக எங்கள் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க நீ இந்த நாளிலே உதவி செய்வீராக. அல்லேலூயா. கர்த்தரிடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள ஒரு கிருபையும் கர்த்தர் தருவாராக. தேவனை சேவிப்பதினாலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது ஏசாயா 30வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அதில் கொழுமையையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும், நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளுக்கும் முரத்தினாலேயும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்படும் ருசியுள்ள கம்பிகளை தின்னும். போதும், நல்ல கவனிங்க. இம்மையிலே கர்த்தரை நாம் சேவிப்பதினாலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதலாவது பலன், ஊன்றும் வித்திற்கு அவசியமானதை ஆசீர்வாதமானதாக இருக்க அவராலே தான் வரும். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது, நீங்க ஊன்றுகிற வித்திற்கு அவசியமானதை ஆசீர்வாதம் என்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இங்க யெகோவா தேவனை அவர்கள் சேவிக்காமல், இந்த ஏசாயா 30 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
யெகோவா தேவனை அவர்கள் சேவிக்காமல் மனம் போல மற்ற தேசத்தில் உள்ள மக்களை போல அவர்கள் வழிபடும் காரியங்களை நம்பி சோரம் போனார்கள். ஆண்டவருக்கு முதுகை காட்டி விட்டு போனார்கள். ஏசாயா 30 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவரிடத்தில் மனம் திரும்பி வருவதற்காக ஆண்டவர் பல முறை அவர்களை அழைக்கிறார். அவர்களை படைத்த நோக்கம் என்ன? அவர்களை நடத்தின நோக்கம் என்ன? அவர்களுக்கு நன்மை செய்த காரியம், நன்மை செய்து நடத்தி வந்தாரே, இதனுடைய காரணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி அவர்களோடு கூட கர்த்தர் பேசி அவர்களை திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். முதுக காட்டி விட்டு போனவங்களை கர்த்தர், உன்னை ஏன்பா அழைச்ச, உன்னை ஏன்பா வேறுபடுத்தினேன், உன்னை ஏன் நடத்தி வந்தவனை நடத்தின நோக்கம் என்ன என்று சொல்லி எல்லாவற்றையும் உனக்கு நன்மை செஞ்சானே, இதனுடைய காரணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி அவர்களை திரும்ப என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் என்று தூக்கி எறிந்து விட்டு கர்த்தராகிய தேவனை மட்டும் ஆராதிப்பதற்காக, அவரை மட்டும் சேவிப்பதற்காக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அவரை சேவிக்க தீர்மானித்து முடிவு எடுத்து திரும்பிக் கொண்டார்கள் என்பதை கர்த்தர் பார்த்தபோது அவர் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவர் அழைப்பை ஏற்று, அவருடைய வார்த்தையை ஏற்று அவரை சேவிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததினாலே ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். கையை உயர்த்தி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து வந்தால், திரும்ப தீர்மானித்தால், உங்களுக்காக கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அது என்ன பலன்? நீ நிலத்தில் உன்னுடைய விதையை ஊன்றும் போது உன்னுடைய விதைக்கு மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அவரை சேவிக்கும் பொழுது இந்த இம்மையிலே இருக்கும் போதே பெறக்கூடிய பலன் என்ன என்றால், அது அவர்கள் விதைக்கும் விதை. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வித்து, உங்களுடைய முயற்சி. ஆண்டவரை சேவியாத காலத்திலே, அதாவது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரை சேவியாத காலத்திலே அவர்கள் முயற்சித்தார்கள். இந்த ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவரை சேவியாத காலத்தில் அவர்கள் முயற்சித்தார்கள், பலன் கிடைத்தது. முயற்சித்தார்கள், பலன் இல்லாமலும் போனது. இப்போது கர்த்தரை சேவிக்க வந்ததினாலே என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னாலே அதாவது சொல்ல போனா என்னையே அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறார்கள்? எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆகவே என்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறதே, நான் அவர்களுக்கு, நம்பினவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து அவர்கள் ஊன்றுகிற விதைக்கு 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? ஒன்று, அந்த விதைக்கு மழையை கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது, அந்த விதைக்கு மழையை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறார்? அந்த விதையை கொழுமையாக விளைய செய்கிறார். முதலாவது மழையை கொடுக்கிறார், இரண்டாவது அந்த விதை கொழுமையாக ஆண்டவர் வளர செய்கிறார். அல்லேலூயா. அந்த விதை புஷ்டியும் கொழுமையுமாய் இருக்க கர்த்தர் மாற்றுகிறார். 2 காரியங்களை கர்த்தர் பலனாய் கொடுக்கிறார். ஒன்று, அந்த வித்து முளைப்பதற்கு எது முக்கியமோ அந்த மழையை கர்த்தரே கொடுக்கிறார். ஏனென்றால் மழை கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும். சொல்லுங்க, மழை கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். ஆண்டவரே, கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய முயற்சிக்கு, ஆண்டவரே, நம்பிய என்னுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்த எடுத்த அந்த செயலுக்கு, நான் ஊன்றின அந்த விதைக்கு மழையை நீர்தான் தர முடியும். பிரயாசம் நம்ம எடுக்கலாம், விதை விதைக்கலாம், முயற்சி எடுக்கலாம், உழைப்ப கொடுக்கலாம்.
விதை முளைக்கணும்னா மழை அவர் தான் கொடுக்கணும். முளைத்த விதை செழுமையா நிற்கணும்னா அவர் தான் உதவி செஞ்சாதான் அது நடக்கும். அல்லேலூயா. அடுத்தவர் செய்வது, அது முளைத்தால் மட்டும் போதாது, இதற்கு முன்பும் முளைத்தது, ஆனால் இப்போது கர்த்தரால் அவர்களுக்கு வருகிற பலன் என்ன? முளைப்பது புஷ்டியும் செழுமையமாக இருந்தது. கர்த்தரை விட்டு தூரம் போனப்ப விளைச்சாங்க, முளைச்சது இல்லைன்னு சொல்லல, ஆனா புஷ்டியும் செழுமையமா இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரண்டை திரும்பின பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம், மழையை கொடுத்தார். அது மட்டும் போதாதப்பா, அது புஷ்டியா செழுமையா கொழுமையா நான் என்ன பண்ணுவேன்? வளர செய்வேன். சிறந்ததா இருப்பதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை தருகிறார். ரெண்டு காரியம் சொன்னேன். அனுகூலத்தையும் கர்த்தர் தருகிறார், ஆசீர்வாத பலனையும் கர்த்தர் தருகிறார். பக்கத்துல சொல்லுங்க, நம்முடைய முயற்சிக்கு மழையையும் கர்த்தர் தருகிறார், ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வேலை சின்னதுதான், நம்முடைய முயற்சி எல்லாம் சின்னதுதான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதினாலே உம்மை நம்பி ஆண்டவரை சேவிப்பதற்கு அநியாய பாதைகளிலே போகாமல், மற்றவர்களை போல குறுக்கு வழியிலே போகாமல், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரையே உம்மையே நான் சேவிப்பதினாலே நான் எடுக்கிற சின்ன முயற்சிக்கு எது தேவையோ அந்த அனுகூலத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சின்ன முயற்சிக்கு புஷ்டியும் நன்மையுமாக மிகுதியாக வளருவதற்கு கர்த்தர் தரம் உள்ளதாக கர்த்தர் ஆக்குகிறார். உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உபாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து, அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய், உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எகிப்திலிருந்து வெளியே இப்பொழுது வந்திருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நாட்களிலே வாக்குத்தத்த நாட்டிற்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு போகிறார். இருந்ததற்கும் இருக்க போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் இங்கே சொல்கிறார். எகிப்திலே ஆண்டவர் விரும்புவது போல அவர்களால் சேமிக்க முடியவில்லை. இப்போது கர்த்தர் சொல்கிறார், எகிப்தில் இருக்கும் போது நீங்கள் விதையை என்ன பண்ணீர்கள்? விதைத்தீர்கள். அந்த விதைக்கு தண்ணீரை உங்கள் கால்களாலே நீங்கள் என்ன பண்ணினீர்கள்? பாய்ச்சினீர்கள். உங்கள் கால்களினால் தண்ணீர் பாய்ச்சினீர்கள். ஆனால் நான் ஒரு தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன். அந்த தேசத்தில் நீங்கள் முயற்சியை எடுக்க வேண்டாம். அந்த தேசம் மலைகள் நிறைந்த தேசம். அங்க என்ன பண்ணாங்க? காலில் தான் தண்ணியை தள்ளி தள்ளி என்ன பண்ணாங்க? நீர் பாய்ச்சினாங்க. ஆனாலும் சொல்றாரு, நான் கொண்டு போற தேசத்துக்கு நீ முயற்சி எடுக்க வேண்டாம். நான் கொண்டு போற தேசம் மலைகள் உள்ள தேசம். ஆகவே மேல இருந்து தேவையான தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ முயற்சி எடுக்க வேண்டாம், காலால நீ தள்ள வேண்டாம், நீ பிரயாசப்பட வேண்டாம். அது தானா என்ன பண்ணும்? கர்த்தருடைய சேவிக்கிற பிள்ளையா இருந்தா உங்களுடைய உலக காரியத்தில் நீங்கள் எடுக்கும் சின்ன முயற்சிக்கு நீங்கள் முயற்சி எடுத்து மழை அல்ல, ஆண்டவர் மழையை தேடி வர பாய்ந்து வர செய்து அனுகூலத்தை தருவார். தரமுள்ளதாக வெளிப்பட கர்த்தர் செய்வார். எகிப்தில் விளைந்ததற்கு அங்க பெயர் இல்லை, ஆனால் கானான், ஏதாவது கொண்டு வந்த தேசத்திலே கானானிலே இருப்பதற்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு பெயர் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 27. இன்னொருத்தர் யோவேல் 2வது அதிகாரம் 22 23 வசனங்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள்
தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். யோவேல் 2 அதிகாரம் 22-23 வசனங்கள். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுவார். இங்கே உண்மையோடு உறுதியோடு அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்க தீர்மானித்த போது அவருடைய விளைச்சலுக்கு அவருடைய முயற்சிக்கு அவர்கள் விதைக்கும் விதைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே நான் ஆசீர்வாதமான மலையை தருவேன். யோவேல் புத்தகத்தில் சொல்கிறார், முன்மாரியையும் பின்மாரியும் தருவேன். அனுகூலமானதை கர்த்தர் தருவார். தரமுள்ளதாக கர்த்தர் வெளிப்பட செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நான் எடுத்த முயற்சிக்கு, நான் எடுத்த பிரயாசத்திற்கு பலனே இல்லையே என்று தவிக்கிற ஆளாய் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருந்தால், கர்த்தரை சேவிக்கிற விதத்தை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில சரிபடுத்துங்கள். அல்லேலூயா. நிறைய நாட்கள் பிரயாசப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன், பலனே இல்லையே என்ற அங்கலாய்ப்போடு தேவ சமூகம் ஏதாவது நடக்குமா என்று சொல்லி வந்திருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிற விதத்தை உங்க வாழ்க்கையில சரிபடுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சரி பண்ணுவீர்களானால் கர்த்தரிடத்தில் ஒரு பலன் உண்டு. உன்னுடைய கையின் பிரயாசம் உன்னுடைய பலன் தருவதற்கு தேவையானதை தரமுள்ள பலனாக மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். ஏன் இதை செய்கிறார்? ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் மகத்துவமானவர். சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினியின் ஜுவாலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். நல்ல அவருடைய ஜனத்தின் மேல் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதையும், அவர் ஜனத்துக்காக அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் வெளிப்படுத்த கைகளின் பிரயாசத்திற்கு அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் அருளி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பதினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன், நாம் ஊன்றும் விதைக்கு தேவையானதை கர்த்தரே கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை சேவிப்பதினாலே, இந்த இம்மையிலே கர்த்தரை சேவிப்பதினாலே, இந்த இம்மையிலே கர்த்தர் நமக்கு தருகிற இன்னொரு காரியம் 75வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இரண்டாவது காரியம், உயர்வு அவராலே வரும். இந்த இம்மையிலே கர்த்தரை நாம் சேவிக்கிறதினாலே உயர்வு அவராலே வரும். இங்கே பார்க்கும் பொழுது அவனோடு கூட பிறந்த மற்ற 7 பேரை பார்க்கிலும்
தாவீது கர்த்தரை உண்மையாய் சேவித்தான். கர்த்தர் அவன் சேவித்து இருப்பதை பார்த்து சொல்லுகிறார், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இந்த ஆண்டவரிடம் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு பலன் என்ன? கேஜேவி வெர்ஷன்ல வாசிக்கும் பொழுது, இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில வரவேண்டிய உயர்வு அவராலே வரும். அல்லேலூயா என்பதை அறிந்து அதை பெற விசுவாசத்தோடு உறுதியாய் இருக்க கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக. அந்த சங்கீதத்தை 75வது சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீதை விட உயரமாக அநேகர் தங்களுடைய கொம்பை உயர்த்த நினைத்தார்கள். ஆனால் தாவீதுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவன் யார் என்று சொன்னால் நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி என்பதை நிரூபிப்பதற்காக தாவீதுக்கு சொல்லுகிறார், தாவீதே, உன் கொம்பு ஒரு நாள் உயரும். 75 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எப்படி உயரும்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது, உயர்வு அவராலே வரும். அல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு உயர்வை தருகிறீர். உம்மை சேவிக்கும் போது உயர்வை தருவி. தாவீது கர்த்தரை சேவித்ததினாலே அவன் சகோதரர் நடுவே கர்த்தர் அவனை உயர்த்தினார். கொஞ்ச நாட்களானது தேசத்தின் நடுவிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்னும் கொஞ்ச நாட்களானது தேசங்களின் மத்தியிலே கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. படிப்படியாக அவரை சேவிக்கிறவர்களை, அவருக்கு உண்மையாய் இருப்பவர்களை, அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவரை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்துவார். ஒரே நாள் உடனே மேல உட்கார மாட்டார். படிப்படியா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மேலே கொண்டு போய் உயர்த்துவார். உயர்வடைய வழி செய்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 5:29. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சிறப்பணியை தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு விளங்கிக் கொள்ள சற்று சிரமமாக இருந்தது. நீங்களும் வாசித்து பாருங்க வீட்டில் போய். தானியேல் தருவிக்கப்படுகிறான். ராஜ கையிருப்பை வாசிக்க முடியாமல் பயந்து போயிருக்கான். அந்த கையிருப்பு எழுதினதே அதை வாசிக்க முடியாமல் ராஜா பயந்து போயிருக்கிறான். தானியேல் வந்த உடனே தானியேலை பார்த்து சொல்லுகிறான், தேசத்தில் 3வது ஸ்தானத்திற்கு என்ன பண்ணுவேன்? உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னபோது தானியேல் என்ன சொன்னான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உம்முடைய உயர்வை எல்லாம் நீரே வைத்துக்கொள்ளும். உம்முடைய உயர்வை எல்லாம் நீரே வைத்துக்கொள்ளும், அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கிருபையினாலே அர்த்தம் சொன்னான். அந்த அர்த்தம் எப்படி தெரியுமா வந்துச்சு? ராஜாவே, இன்னைக்கு ராத்திரி உன் கதை முடிச்சுது. அர்த்தம் சொல்றது என்ன சொல்றா? இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய கதை க்ளோஸ். தராசிலே நீ நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டு இன்றோடு உன்னுடைய எல்லா சாப்டரும் க்ளோஸ். இவ்வளவு சொன்ன பிறகும் வேண்டாம் என்று சொல்லி மறுக்கிறான். இவ்வளவு சொன்ன பிறகும் வேண்டாம் என்று சொல்லி மறுக்கிறான். ஆயினும் கொடுப்பேன் என்று சொன்னவன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல. கொடுப்பேன்னு சொன்னவன் உயிரோடு இருந்தா கூட பரவாயில்ல. ராத்திரி அவன் காலி, இரவில் அவன் காலி, அவன் ராஜ்யமும் தொலைந்து போகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் வேதம் சொல்கிறது, ராஜா அவனை 3ஆம் அதிகாரியாக உயர்த்தினார்.
அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக சேவித்தால், கர்த்தருடைய ஜனமே நீங்களே விரும்பாவிட்டாலும் யார் கொடுக்கிறாரோ கொடுப்பதற்குரிய சாதகமான சூழ்நிலை இல்லை வேண்டுமென்றால் அன்றைக்கு அவனை உயர்த்தாமல் போயிருக்கலாம். ஆனால் பெல்சாத்சார் நினைத்தால் கூட தடுக்க முடியாத நிலையிலே கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். உம்மை சேவிக்கிறவர்களுக்கு நீர் உயர்வு வைத்திருக்கிறீர். நாங்களே எதிர்பார்க்காவிட்டாலும் கொடுக்க வேண்டிய நபரே கொடுக்க முடியாத சாதகமான சூழ்நிலை இல்லாதிருந்தாலும், இதை கேட்ட உடனே இவன் சொன்னானே, கேட்ட உடனே ராஜாவுக்கு மூட் அவுட் ஆயிருக்கணும். அப்படித்தானே? இன்னைக்கு ராத்திரி நீர் காலியாக போகுது, உன் ராஜ்யம் முடிஞ்சது, நீரும் காலி. கேட்ட உடனே நிச்சயமா அவன் மூடு அவுட் ஆயிருக்கணும். நம்மளா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சங்கதியை கேட்டோம்னா மூடு அப்செப்ட் ஆயிரும். இவன் மூடு அவுட் ஆயிருக்கணும். ஆனா ஒன்றும் செய்திருக்க கூடாது. உடனே நீ போவலி அப்படி துரத்தி இருக்கணும். அதான் நடந்திருக்கணும். நீ சீக்கிரம் வெளியே போன விரட்டி இருக்கணும். ஏன்னா பாதகமாக சொல்லி இருக்கிறான், அனுகூலமா சொல்லல, எதிரா சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு ராத்திரி உன் கதை முடிஞ்சது. ஆனால் கர்த்தராலே அது வருகிறது. அல்லேலூயா. அது ராஜாவினால் வரவில்லை, உயர்வு அவராலே வருகிறது. நீங்கள் பணியாற்றுகிற இடங்களிலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளே புறக்கணிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அவராலே உங்களுக்கு உயர்வு வரும். கர்த்தரை உறுதியாய் சேவியுங்கள். கர்த்தரை பெரும்படி செய்தார். சங்கீதம் 112:9 வாசிங்க. சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அவன் பிள்ளையை உயர்த்தும் போது ஏதோ ஒரு நிலையிலே உயர்த்த மாட்டார், மகிமையாக கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகளமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது சாதாரணமா ஏனோ தானோ என்று உயர்த்த மாட்டார். உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. 18 சங்கீதம் 48வது வசனம். சங்கீதம் 18:48. சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. எங்கோ இருந்த அந்த தாவீது, அவனை ஆண்டவர் தேடி பிடித்து, ஆடுகளின் பின்னாலே போன அவனை தேடி பிடித்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். 89வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும், எங்கள் கொம்பு கர்த்தருடைய தயவினாலே கர்த்தரை உயர்த்தினார். சொல்றவங்க நல்ல கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய தயவினாலே கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. நாங்கள் நினைத்தாலும், நாங்கள் திட்டமிடாவிட்டாலும், சத்துரு தடுக்க நினைத்தாலும், சாதக நிலை இல்லாவிட்டாலும், அவராலே அவரை சேவிக்கிறவர்களுக்கு உயர்வு வரும். ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் வேறு எதையும் செய்ய தேவை இல்லை. 1 பேதுரு 5:6 வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் இன்னைக்கு நம்ம உயர்வு வரணும். நம்ம பிரயாசப்பட்டு பார்க்கிறோம், ஓடி பார்க்கிறோம், முயற்சி எடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அந்த நீ தேடி போற உயர்வு நாளைக்கே உன்னை படுபாதாளத்தில் கொண்டு போயிடும். ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற காலத்துல உயர்த்துவார். ஆனா சொல்றாரு, அதுதான் அடுத்ததுதான் முக்கியம். அவருடைய பலத்த கரத்துக்குள் இதுதான் முடியாது. இதுதான்
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், கொஞ்சம் முகத்தை சிரிச்ச முகத்தோட, உங்களை உயர்த்துவாரு, ஆனா அடங்கிரு. அல்லேலூயா. அவருடைய உயர்வு அவருடைய நேரம் வர வரைக்கும் அடங்கி இருப்பீர்கள். ஆனால் அந்த உயர்வை யாரால் எடுக்க முடியாது. அடங்காம நீயா பிரயாசப்பட்டு உயர்வு வேணும், உயர்வு வரணும்னு நீயா பிரயாசப்பட்டீங்கன்னா நாளைக்கே காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுவான். ஆனா கர்த்தருடைய கரத்துக்கு கீழே அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்துல அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உமக்கு கீழே அடங்கி இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்ற காலம் எந்த நேரத்தில் என்ன உயர்த்தணும் நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அந்த நேரம் வரைக்கும் உமக்கு கீழே உம்முடைய சமூகத்துல நான் அடங்கி இருக்க இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்துல இருக்கிற நான் ஒப்பு கொடுத்து வாழ எனக்கு ஒரு உதவி செய்வீராக. இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் அனுகூலமும் ஆசீர்வாதமுமான பலன் அவரால் வரும். அவசியமானது அவரால் வரும். எனக்கு உயர்வு அவரால் தான் வரும். அந்த தேவனுக்கு இந்த காலை வேளையில நம் இருதயத்தை விட்டு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறதினாலே கர்த்தராலே பெறுவீர்கள். ஆண்டவரை சேவிக்கிறதினாலே அவரை பின்பற்றுவது நமக்கு வீணல்ல. அவரை பின்பற்றுவது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை. ஆண்டவரை பின்பற்றுவதினாலே சேவிக்கிறதினாலே 3 வகையான பலன்களை கர்த்தர் கொடுக்கிறார். 2 பலன்களை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். 2 பலனும் முழுசா என்ன முடிக்கல. முதலாவது பலன் நமக்காக தருகிறார். நமக்கு எதிரடையாய் நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை முன்னேறி செல்ல விடாமல் நம்முடைய கவனத்தை சிதற பண்ணுகிற சத்துருவின் திட்டங்களுக்கு ஆண்டவர் நம் நிமித்த சத்துருவுக்கு பலன் கொடுக்கிறார். அது சந்தோஷமானதல்ல, ரொம்ப வேதனை நிறைஞ்சது. இரண்டாவது, ஆண்டவர் இம்மையிலே கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். மறுமையில மட்டுமல்ல, இம்மையிலும். சீசர்கள் கேட்க போகிறார், இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவன். இந்த இம்மையிலே கர்த்தரை சேவிப்பதினாலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பலன்களில் 2 இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். முதலாவது பலன், நீ ஊன்றுகிற உன்னுடைய வித்திற்கு எது அவசியமானதோ, எது ஆசீர்வாதமானதோ அதை கர்த்தர் கொடுக்க. மலையையும் அவரே கொடுக்கிறார். அந்த முளைத்தது கொழுமையா செழுமையா வளர்வதற்கும் அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். இரண்டாவது, உயர்வு அவராலே வரும். அந்த உயர்வு வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்த அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவருடைய கரத்தை உயர்த்துகிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை சேவிக்கிறதினாலே நீர் எங்களுக்கு தருகிற 2 பலன்களை குறித்து இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிப்பதினாலே இந்த உலகத்தில் எங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்க, நெருக்கத்தை கொடுக்க, எங்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிப்பதற்கு, எங்களுடைய கவனத்தை சிதற பண்ணுவதற்கு சத்ருவானவன் கொண்டு வருகிற ஆண்டவரே கொண்டு வருகிறானே, அவனை ஆண்டவரே அவனுக்கு ஒரு பலனை கர்த்தருடைய பிள்ளை நிமித்தம் நீ கொடுக்க இருக்கிறீர். அது அநீதத்தின் பலன் ஆண்டவரே. ஆமா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. அந்த உயர்வு வருகிற வரைக்கும் உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக சொல்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் நிரப்புவீராக. இந்த வசனத்துக்கு செவி சாய்க்க கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.